அனைவருக்கும் நமஸ்காரம். யோகங்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, அதோடைய திசை நடக்கிறதா, அதோடைய பலன் நடக்கிறதாங்கிறது பார்ப்போம். கோயம்புத்தூர் ஜோதிடர் ரமேஷ் குருஜி, மருதமலை அடிவாரத்தில் இருக்கோம். திரு மருதமலையார் ஜோதிலியம், கோயம்புத்தூர். யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நிறைய வகை இருக்குது. குறைஞ்சது 33 வகையான யோகங்களை பார்க்கலாம். அந்த 33ல் என்னென்ன யோகம் உங்கள் இதில் இருக்குது, அதை எப்படி நீங்கள் அனுபவிப்பீங்க, எந்த வயசில் அனுபவிப்பீங்க, இல்லை அந்த நல்ல யோகம் முன்னாடியே முடிஞ்சு போச்சா, இல்லை இனிமேல் வருமா, அப்படி அந்த யோகம் வரும்போது நீங்கள் எந்த குலதெய்வத்தை வழிபடணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், என்ன திசை நடக்குதோ அந்த யோகத்தின் பலன், திசா புத்தி அந்தரம் அந்த ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பை வச்சும் நாம் பார்க்கும்போது யோகங்களை பற்றி கணிக்க முடியும். அதில் தலையாய அமைப்பு யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 உடைய சேர்க்கை சேரும்போது வரக்கூடியது ஒரு ஜாதகத்தில். இது உயரிய ஸ்தானம், தர்மஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ நம்ம இருக்கக்கூடிய உத்தியோக அமைப்பிலேருந்து எல்லாமே அதை நிர்ணயித்து தரக்கூடியதாக ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ருஷமஹா புருஷயோகம், செவ்வாய். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடைய தன்மை எப்படி இருக்குது, அதோடைய தன்மை நல்லா இருந்தால் இந்த ருஷமஹா புருஷயோகம் உங்களுக்கு இருக்குன்னு ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது உண்டு. அதே போல் சொந்த வீடு வாகன வசதியோட சொந்த நாட்டில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் செவ்வாயுடைய தன்மையில் தான் கிடைக்கும். பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுங்கிறனால ருஷமஹா புருஷயோகம் முக்கியத்துவம் கொண்டது. அதே போல் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் பார்க்கலாம். பத்ர யோகம், ஹம்சமஹா புருஷயோகம், அப்புறம் கேமதுரும யோகம், வசி யோகம், வெசி யோகம், உபயசரி யோகம். அதே மாதிரி சூரியனுடைய நிலை வச்சு பார்க்குறது, சந்திரனுடைய நிலை வச்சு பார்க்குறது, கேமதுரும யோகம். அதே மாதிரி அமல யோகம், சகட யோகம், கேமுதுரும யோகம், நிபுண யோகம், புத ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய நிபுண யோகம். இது மாதிரி பரிவர்த்தனை யோகம், நீசபங்க ராஜயோகம், வர்க்கோத்தமம் பெற்ற யோகம். இப்படி நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த யோகங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். 33 வகையான யோகங்கள் இருக்குது. அதோடைய விரிவான தகவல் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9842246742. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்களை கேட்டுக்கலாம். இதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. முன்பதிவு செஞ்சுக்கிறணும். முன்பதிவு செய்ய வேண்டிய டைம் முதல் நாள் மாலை 6 மணி முதல், அதாவது இன்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். உங்கள் பேர் பதிவு பண்ணிட்டு நாளைக்கு எந்த நேரத்துக்கு பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறுநாள் எந்த நேரத்தில் நம்ம பேச சொல்கிறோமோ அந்த நேரத்துக்கு கரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த பலன்கள் முழுமையாக சொல்லப்படும். இது உங்கள் ஜாதக பலன் உங்கள் வீட்டிலேருந்தே கேட்டுக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் பெயர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், எந்த ஊர், சின்ன ஊராக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊர், இரவு நேரத்தில் பிறந்திருந்தால் அது என்ன நட்சத்திரங்கிறத நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னு நாங்களே கணித்து உங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம். இது நீங்கள் வீட்டிலேருந்தே பலன் கேட்டுக்கலாம். ஜாதகம் ஏதாவது சந்திருந்தாலும் ஃபோன் பண்ணி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். திருமண பொருத்தமும் மற்றபடி ஜாதக பொருத்தமும் யோகத்துடன், கலை சொற்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துடன் நம்ம சொல்கிறோங்கிறது இதில் தெரிவிச்சுக்கிறோம். சில யோகங்கள் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் தலைப்பு தான் சொல்லியிருக்கேன், பலன்களை சொல்லலை. நீங்கள் பலன் கேட்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன்கள் உங்கள் ஜாத ரீதியாகவே சொல்கிறேன். ஓம் நம சிவாய வாழ்க. நல்லா.